பிரியமே, உன் மனதில்தான் ஏன் இத்தனை குழப்பம்? குழப்பம் வருவது தவறு இல்லை. ஆனால் குழப்பமே வாழ்க்கையாகிவிட்டால் உன் வாழ்க்கையை நீ வாழவே முடியாது நிம்மதியாக. இப்படி குழப்பத்தோடே இருந்து நீ எப்படி உன் வாழ்க்கையை வாழப்போகிறாய்? கண்மணியே, உன்னுடைய புதிய வாழ்க்கை வண்ணமயமாக மாறப்போகிறது. கடந்து போன வாழ்க்கையை நினைத்து வருத்தப்படாதே, வேதனைப்படாதே. இன்று இரவுக்குள் உன்னுடைய மிகப்பெரிய ஆசையை, உனக்கான வாழ்க்கையை நான் நிறைவேற்றி தரப்போகிறேன். புதிய வாழ்க்கையை உனக்காக பரிசாக நான் அளிக்கப் போகிறேன். வாய்ப்பு ஒரு முறைதான், அதை சரியாக பயன்படுத்திக்கொள். தவற விட்டுவிட்டு பின் மீண்டும் குழம்பாதே, புலம்பாதே. நான் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் குழந்தையே. என்னை கவனித்துவிட்டு உன் மனதில் எழும் தேவையில்லாத சிந்தனைகளையும் வீண் குழப்பங்களையும் வீண் கவலையையும் முதலில் சிந்தித்துப்பார். இது நமக்கு தேவைதானா என்பதை முதலில் யோசித்துப்பார். இப்படியே மனக்குழப்பத்தோடும் மனக்கலக்கத்தோடும் புலம்பிக் கொண்டும் வருந்திக் கொண்டும் கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் கெடப்போவது உன்னுடைய மன நிம்மதி மட்டுமே. சின்ன சின்ன விஷயங்கள் கூட மனதை பாதிக்கும் அளவிற்கு ஏன் உன்னுடைய மனதை சக்தி இல்லாமல் வைத்திருக்கிறாய்? உன் சாயப்பா நான் இருக்கிறேன், அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன் என்று நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல், புரிந்து கொள்ள முடியாமல் உன் வாழ்க்கையை நினைத்து நீயே ஏன் கவலைப்பட்டும் வேதனைப்பட்டு கொண்டும் இருக்கிறாய்? உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உனக்கான மிகப்பெரிய உதவியை நிச்சயமாக இன்று இரவுக்குள் உனக்கு அளிப்பேன். உனக்கான அந்த நல்ல வாய்ப்பை உன் கண்களுக்கு காட்டுவேன். வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம்தான் வந்து சேரும். வேறு யாருக்கும் அது செல்லாது. குழந்தையே, நீ நினைத்தது எதுவுமே நடக்கவில்லை. நாள் மட்டும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. என்ன நினைத்தாலும் அது நடக்காமலேயே போய்விடுகிறது என்ற மனக்குழப்பத்திலிருந்து முதலில் வெளியே வந்துவிடு. முதலில் நடப்பது அனைத்தும் நல்லதுக்கே என்பதை நினைத்துக்கொள், புரிந்து கொள். நிச்சயம் நீ பூரண ஆசிர்வாதத்தை பெறுவாய். நான் எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் என் பிள்ளையே. நீ மனமுடைந்து போகும் அளவிற்குத்தான் சோதனைகள் உன்னை சூழ்ந்து இருக்கிறது. அந்த சோதனைகளையெல்லாம் தூசாக நினைத்துக்கொள். என் மேல் உனக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா? உனக்கான நல்ல வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் அழைத்து செல்வேன். அந்த பிரகாசமான வழியை உன் கண்களுக்கு நான் காட்டுவேன். நிச்சயமாக உனக்கான அந்த நல்ல நாள் இதோ இன்றே உன்னை தேடி வந்திருக்கிறது குழந்தையே. வாய்ப்பு ஒரு முறைதான், அதை சரியாக பயன்படுத்திக்கொள். வாழ்க்கையில் வென்றே விடலாம். மகிழ்ச்சி, ஆரோக்கியம், செல்வம் என்று எல்லா செல்வ நலன்களையும் பெற்று சுகமாகவும் வளமாகவும் வாழலாம். என்னுடைய அன்பும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே என் பிரியமான குழந்தைக்கு உண்டு என் கண்மணியே. உன் மனதில் எப்பொழுதும் நான் வசித்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை உனக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டியது என்னுடைய கடமை. உன் மனதில் நான் வசித்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ வேதனைப்பட்டால், நீ கண்ணீர் சிந்தினால் உன்னில் இருக்கும் உன் அப்பாவிற்கும் வேதனையாகத்தான் இருக்கும். கண்ணீர் தான் வரும் என்பதை முதலில் புரிந்து கொள். நீ வேதனைப்பட்டாலோ நீ கண்ணீர் விட்டாலோ உன் சாயப்பா சிலை போல் அப்படியே பார்த்து கொண்டே இருப்பேன் என்பதை மறந்துவிடு. உன் அப்பா அப்படியல்ல என் பிள்ளையே. என் பிள்ளைகள், என்னுடைய பாசமான பிள்ளைகள் வருத்தப்பட்டால் உன் அப்பாவிற்கும் நிச்சயமாக வலிக்கும் என்பதை புரிந்து கொள். அதன்படி புரிந்து நடந்து கொள். அதை மீறி உனக்கு தவறாக ஏதாவது செய்வேனா என்று நீயே யோசித்துப்பார். காயப்படுவது நீ மட்டும் அல்ல என் குழந்தையே, நானும் காயப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன். நீ காயப்பட்டால் உன் மனதை காயப்படுத்தும்படி நான் ஏதாவது செய்வேனா? நீயே சற்று சிந்தித்துப்பார். அவற்றையெல்லாம் தாங்கிக் கொள்ள உன் மனதில் தெம்பு இல்லை என்றால் அப்படியே நான் உன்னை விட்டு விடுவேனா? சற்று யோசித்துப்பார். அப்படியாப்பட்ட அந்த அவநம்பிக்கை எண்ணத்தை உன் மனதிலிருந்து முதலில் தூக்கி எறிந்துவிடு. உன்னை யாராவது வேதனைப்படுத்தினாலோ துன்பப்படுத்தினாலோ காயப்படுத்தினாலோ அந்த வலிகளுக்கு நானே மருந்தாக இருப்பேன் என் பிள்ளையே.
சோகங்களையும் அந்த வேதனைகளையும் உன்னில் ஏற்றுக்கொண்டு அதை தாண்டி போக பக்குவம் உன் மனதில் முதலில் இல்லை. அதனால்தான் இவ்வளவு வேதனைப்படுகிறாய். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் குழம்பிக் கொண்டிருக்கிறாய். அந்த நல்ல விஷயத்தை பற்றி உனக்கு புரிய வைக்கவே, உன்னை பற்றி உனக்கே அறிய வைக்கவே, உன் வாழ்க்கையை பற்றி நீ புரிந்து கொள்வதற்காகவே நான் இதை மாதிரி சில சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறேன் உன் வாழ்வில். அதனால் அப்பா எனக்கு கஷ்டத்தை தந்துவிட்டார், என் வாழ்க்கையில் நிம்மதி என்பதே இல்லை, அப்பா என் வாழ்க்கையை மீட்டெடுக்கவே இல்லை என்று தவறாக நினைத்து விடாதே. உன் வாழ்க்கையை சீர் செய்யத்தான் நான் சில சோதனைகளையும் சில பரீட்சைகளையும் வைத்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. அப்பா உன்னை கைவிட மாட்டேன். உனக்கு கண்ணீர் வரவழைக்கும் செயலை நிச்சயமாக செய்யவே மாட்டேன். உன் மனம் வேதனைப்படும் பலவளுக்கு நான் எந்த செயலையும் நிகழ்த்தவும் மாட்டேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். உன் மனம் என்பது கோட்டை போல இருக்க வேண்டும், மிக கம்பீரமாக இருக்க வேண்டும். எது வந்தாலும் தாங்கிக் கொள்ளும் தைரியத்தை உன் மனதில் முதலில் கொண்டு வா. நான் தான் அதற்கு சில சோதனைகளை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். எது வந்தாலும் தாங்கிக் கொள்ளும் மனதை உனக்கு பலப்படுத்தவே இந்த முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறேன் என் கண்மணியே. அதனால்தான் உனக்கான அஸ்திவாரம், உன் மனதுக்கான அஸ்திவாரத்தை நான் போட்டு கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் கோட்டையைப் போல ராஜ கம்பீரமாய் எழுந்து உன்னை அவமானப்படுத்தியவர்கள், உன்னை வேதனைப்படுத்தியவர்கள் முன்னிலையில் உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன். உன்னை வேதனைப்படுத்தியவர்களை உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன்னை கோட்டையில் கோபுரத்தில் உட்கார வைப்பேன் உன் சாயிநாதர். பயப்படாதே குழந்தையே. உன்னுடைய வேண்டுதல்களுக்கும் உன் கண்ணீருக்கும் நான் செவிசாய்க்கவே இல்லை என்று வருந்தாதே. உன் மனதை போட்டு நீயே குழப்பிக்கொண்டு உட்கார்ந்திராதே. ஒரு தாய் பறவை தன்னுடைய பிள்ளை பறவையை பறக்க வைக்கும். தன்னாலான எல்லா முயற்சியும் செய்து கொண்டே இருக்கும். அப்படியும் அந்த குழந்தை பறவை பறக்கவில்லை என்றால் உயரத்தை கண்டு அந்த குழந்தை பறவை அஞ்சுகிறது என்பது தாய் பறவைக்கு எப்படி புரியாமல் இருக்கும்? இப்படி பறக்கவே பயந்தால் அதனால் எப்படி வாழ முடியும் என்று யோசிக்கும் தாய் பறவை அந்த சின்ன பறவையை, அது வாழ்க்கையை பற்றி புரிந்து கொள்ள அந்த பறவையை ஒரு தனி இடத்தில் கொண்டு போய் விட்டு விடுமாம். அந்த தாய் பறவைக்கு தெரியாதா தன் குழந்தை பயப்படும் என்று? தெரிந்தும் அந்த குழந்தை பக்குவப்பட்டு அது மேலே மேலே உயர்ந்து பறக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு தான் அதை போய் தனியாய் விட்டு விடுகிறது. அதே போலத்தான் குழந்தையே உன் நானும் உன் சாயப்பாவும். நீ உன் வாழ்க்கையை பற்றி புரிந்து கொள்ளவும், உன்னை பற்றியே நீ புரிந்து கொள்ளவும், வாழ்க்கையை எப்படி திறம்பட வாழ வேண்டும் என்பதை பற்றி நீ புரிந்து கொள்ளவும் தான் உன்னை நிர்கதியாய் தவிக்க விட்டு சில காலம் பொறுமையாக நான் காத்திருக்கிறேன். உன்னை கைவிடுவதற்கு அல்ல. நான் அந்த கஷ்டங்கள் எல்லாம் உன்னை தாழ்த்துவதற்காக வருவதில்லை. உன்னை அடுத்த கட்டத்திற்கு மேம்படுத்த, வாழ்க்கை என்றால் என்ன என்பதை உனக்கு புரிய வைக்க, உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்பதையும் உனக்கு அறிய வைக்கத்தான் உனக்கு கஷ்டங்கள் வருகிறது குழந்தையே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உனக்கு ஏதாவது ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அதைவிட இரட்டிப்பு மகிழ்ச்சியான ஒரு இன்பகரமான செய்தி உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை முதலில் புரிந்து நடந்து கொள். உன்னை உன் சாயிநாதர் எப்பொழுதுமே சோதிப்பேனே தவிர நிச்சயமாக கைவிட மாட்டேன். இன்று இதை நிச்சயமாக நம்பியிருப்பாய். உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை ஏளனமாக பேசினாலோ கீழ்த்தனமாக நடந்து கொண்டாலோ அதை மனதில் வைத்துக்கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்காதே. அவர்களோடு வாதமும் செய்யாதே. அமைதியாய் சென்றுவிடு. அந்த தருணத்திலிருந்து வாக்குவாதம் செய்து உன்னை யார் என்பது அவர்களுக்கு புரிய வைப்பதை விட அமைதியாக சென்றுவிட்டு உன்னுடைய செயல்களால் அவர்களுக்கு புரியவை நீ யார் என்று, எப்படிப்பட்டவர் என்று. ஒவ்வொரு செயலிலும் கவனம் தேவை என் பிள்ளையே. அதை உன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் யோசித்து யோசித்து செயல்படுத்து. உனக்கான ஒரு அழகிய வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது.
அந்த வாழ்க்கை உன்னுடைய இத்தனை நாள் துயரங்களுக்கும், இத்தனை நாள் நீ அனுபவித்த வேதனைக்கும், இத்தனை நாள் உன்னை சூழ்ந்த கஷ்டங்களுக்கும் ஒரு மருந்தாகவே அமையப் போகிறது. உன் வாழ்க்கையில் இன்னும் மாற்றங்களும் ஏற்றங்களும் பல இருக்கிறது அரங்கேறுவதற்காக. அந்த அழகிய நாட்களை, பொக்கிஷமான தருணங்களை எதிர்நோக்கி காத்து கொண்டிரு. உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் நான் கொடுக்கும் சீதனமாக வைத்துக்கொள், நான் கொடுக்கும் பரிசாக வைத்துக்கொள். உனக்காகவே எல்லாம் நிறைந்த எதிர்காலம் காத்து கொண்டே இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ உயர்ந்து வளரப் போகிறாய். சிரித்த முகத்தோடே முழுவதுமாக காத்து கொண்டிரு. உன்னையையும் உன் வாழ்க்கையையும் நிறைவுடையதாய் ஆக்கப் போகிறேன் உன் சாயிநாதா. குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடக்கும் அத்தனை நிகழ்வுகளும் உன் வாழ்க்கைக்கு சம்பந்தமில்லாத போல்தான் உனக்கு தோன்றும். ஆனால் அதற்கான உட்கருத்து உன் சாயப்பாவிற்கு மட்டுமே புரியும். அந்த நிகழ்வுகளை வைத்து நான் எவ்வளவு பெரிய திட்டத்தை வைத்து கொண்டிருக்கிறேன் என்பதும் எனக்கு மட்டுமே விளங்கும். இனி ஒருபோதும் நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். நான் உனக்கு கொடுத்த ஆசிர்வாதங்களை ஒவ்வொன்றாக நினைத்துப்பார். உன் அத்தனை கஷ்டமான சூழ்நிலைகளிலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நான் உதவி இருப்பேன் என்பது நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். இதுவரை நீ பட்ட சோதனையான நாட்களையெல்லாம் ஒரு முறை நினைத்துப்பார். அந்த நாட்களில் உன்னால் தாங்க முடியாத சோதனைகள் உன்னை தாக்கும் பொழுது, அந்த நிமிடம் உன் சாயப்பா உன் அருகில் நின்றதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறதா? நீ புண்ணியம் செய்த பாக்கியசாலி. அதனால்தான் எல்லா துக்கங்களிலும், எல்லா சோதனைகளிலும், எல்லா வேதனைகளிலும் நான் உனக்கு துணையாக நிற்கிறேன். இனியும் நிற்பேன். உன் வாழ்நாள் முழுக்க என்னுடைய ஆசிர்வாதமும் துணையும் எப்பொழுதும் உனக்கு உண்டு என் குழந்தையே. நீ நினைத்ததெல்லாம் இனி உன் வாழ்வில் நடக்கும். உனக்கான சொத்து, சுகங்கள், செல்வம், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் உன் வாழ்வில் மிக அற்புதமாகவே உன்னை வந்து சேரப்போகிறது. உனக்கான கனவு வாழ்க்கையை உனக்கான நிஜமான வாழ்க்கையாக மாற்றியமைப்பேன் உன் சாயிநாதா என்பது என் சத்தியமான வாக்கு. இதுதான் தெய்வீக வாக்கும் கூட. துணையும் நீயே சாயிநாதரே, துணையும் நீயே சாயிநாதரே என்று சரணடைந்த உனக்கு என்னுடைய வாழ்த்துகளும் ஆசிர்வாதங்களும் எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்கும். எத்தனையோ சோதனைகளையும், எத்தனையோ துக்கங்களையும், எத்தனையோ துன்பங்களையும் கடந்து வந்த உனக்கு இது ஒன்றும் புரிதல்லவே. இப்பொழுது உனக்கு வந்திருக்கும் இந்த சோதனைகளிலிருந்தும் நீ கடந்து செல்வாய். உனக்கு அப்பாவின் துணை முழுவதுமாக எப்பொழுதும் எந்நேரமும் எல்லா நாளும் இருந்து கொண்டுதான் இருக்கும். நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறேன். இந்த நிமிடம் நீ என்ன கேட்டாலும் உனக்கு அப்படியே கொடுக்கும் வேலையை நான் வைத்துக்கொண்டிருக்கிறேன். என்ன வேண்டுமோ கேள், மகிழ்ச்சியோடு அதை பெற்றுக்கொள் என் பிள்ளையே. இனி வரப்போகும் காலம் உனக்கு வெற்றியை மட்டுமே கொடுக்கப் போகிறது. சந்தோஷமாக நீ இருப்பாய். இனி காலமெல்லாம் உனக்கு மகிழ்ச்சியான காலமாகவே இருக்கும். உன்னுடைய மனவேதனையும் மனக்குழப்பம் எல்லாமே தீரும். உன்னுடைய சோகம், கண்ணீர், வேதனை, சோதனை, துக்கம் அனைத்தையும் நான் அறிவேன் பிள்ளையே. கவலைப்படாதே. உனக்கான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நிச்சயமாக நான் உனக்கு தருவேன். குழந்தையே, நிச்சயமாக உன்னுடைய வேதனையான வாழ்க்கைக்கு நான் ஒரு நல்ல முடிவை தரப்போகிறேன். உன் கனவு வாழ்க்கையை நிஜமாக நான் உனக்கு தரப்போகிறேன். சொல்லவே முடியாத துன்பங்களையெல்லாம் நான் தீர்த்து வைப்பேன். நீ என்ன வேலை செய்வதாக இருந்தாலும், என்ன காரியத்தில் ஈடுபட வேண்டுமானாலும் முழுவதுமாக என்னையே நினைத்து கொண்டு, என் நாம ஸ்மரணத்தையே சொல்லிக்கொண்டு எப்பொழுதும் என் நினைவிலேயே அந்த வேலைகளை செய்து கொண்டே இரு. உனக்கான அந்த வேலைகளை வெற்றியடைவதற்கான வழியை நான் நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து காட்டுவேன்.
இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். உன் கனவு வாழ்க்கையை நிஜமாக தரப்போகிறேன் உன் சாயி தேவா. உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்துமே என் காதில் விழுந்தது. விரைவில் உன்னுடைய பிரார்த்தனை நிறைவேறும். ஒருபோதும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் என் பிள்ளையே. தேவையில்லாமல் கலங்க வேண்டாம். எத்தனை சோதனை வந்தாலும் என் சாய் என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையே உன்னை நிச்சயமாக காப்பாற்றும். அந்த சோதனையிலிருந்து உன்னை மீட்டு வாழ வைப்பேன் உன் சாயி தேவா. புயலில் மாட்டிக்கொண்ட படகை போல பிரச்சனைகளில் சிக்கிக்கொண்டு தவித்து கொண்டிருப்பதாக நீ உணர்கிறாயல்லவா? என் பிள்ளையே, இனி நீ ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் வாழப்போகிறாய். நீ பட்ட கஷ்டத்திற்கெல்லாம் இன்றுதான் கடைசி நாள் என்பதை புரிந்து கொள். தைரியமாக நம்பு. உன் சாயி தேவா சொல்வதை நம்பிக்கையோடு கேட்டுப்பார். நாளை அதற்கான அதிசயத்தை நீயே அனுபவிப்பாய், சந்தோஷமாக எதிர்கொள்வாய். உன் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகளையும் துன்பங்களையும் சுமக்க முடியாமல் போட்டு உன் மனதில் போட்டு சுமந்து கொண்டு அந்த சுமைகளால் பாரங்களால் பார்க்கவே முடியாத அனுபவிக்கவே முடியாத கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நீ விடுபட்டு உன்னுடைய எல்லா கஷ்டங்களிலிருந்தும் நீ விழுந்து நீ வெற்றி பெறுவதற்கான அத்தனை வழிகளையும் நான் உனக்கு காட்டிக்கொண்டே இருப்பேன், எப்பொழுதும் எந்நாளும். சாயிநாதரே, இத்தனை நாளமாக நான் காத்து கொண்டிருக்கிறேன். இனி எத்தனை நாள்தான் காத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று பொறுமையோடும் பொறுமையை இழந்தும் நீ இருப்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது என் பிள்ளையே. நீ சொல்லிதான் எனக்கு புரிய வேண்டும் என்றில்லை. நீ சொல்லாமல் அனைத்தையும் நான் புரிந்து கொள்வேன். அதுதான் உன்னுடைய தகப்பனின் வேலை. உனக்கான நிம்மதியை உனக்கான சந்தோஷத்தை நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். சாயிநாதரே, எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம். என் வாழ்க்கையில் நிம்மதியாய் மட்டும் கொடுத்தால் போதும், நிம்மதியாக வாழ்ந்தால் போதும் என்று என்னிடம் கேட்ட என் பிள்ளைக்கு அந்த நிம்மதியை தர நான் முடிவு செய்துவிட்டேன். அதற்கான திட்டத்தையும் தீட்டிவிட்டேன். காசு, பணம், செல்வம் என்று நான் எதுவும் ஆடம்பரமாக வாழ்வதற்கான வழியை நான் உங்களிடம் கேட்கவில்லை. என் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாத வாழ்க்கையும் நிம்மதியான வாழ்க்கையையும் கொடுங்கள் சாயிநாதரே என்றுதானே நான் உங்களிடம் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் அந்த நிம்மதியை கூட எனக்கு தராமல் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறீர்கள் சாயிநாதரே என்று நீ என்னிடம் கேட்பது எனக்கு புரியாமல் இல்லை. நீ பாவ புண்ணிய கணக்குப்படி, நீ செய்த பாவ புண்ணிய கணக்குப்படி, உன் கர்மாவின் படி நீ கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். அந்த கஷ்டத்தை உன்னை தவிர வேறு யாரும் அனுபவிக்கவே முடியாது. நீதான் அதை அனுபவித்தே ஆக வேண்டும். உன் கர்மாவை கழித்தேதான் தீர வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் நியதி. ஆனால் அதை கழிப்பதற்கான அத்தனை வழிகளையும் நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். பயப்படாதே. எதை கண்டும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. கஷ்டம் வருகிறதே என்று சோர்ந்து உட்கார்ந்து விட்டால் உன் வாழ்க்கையை யார் வாழ்வது? அனைத்தையும் பார்த்து கொள்ளலாம் என்ற தைரியமும் தன்னம்பிக்கையும் உன் மனதில் இருந்தால் போதும், நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் நீ சாதிப்பாய். உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அப்பா உன் அருகிலேயே இருந்து உன்னை ரட்சிப்பேன் என்ற நம்பிக்கை மட்டும் உன் வாழ்வில் இருந்தால் போதும், அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை வை. நான் இருக்கிறேன். உன் வாழ்வில் விலகி சென்றது எல்லாம் உன்னை தேடினே வரும் நேரம் நெருங்கி இருக்கிறது குழந்தையே. சந்தோஷமாக இரு, ஆனந்தமாக இரு. ஒளிமிகுந்த வாழ்க்கையை வாழ இருள் சூழ்ந்த வாழ்க்கையை கடந்து தான் ஆக வேண்டும். இருள் சூழ்ந்த வாழ்க்கையை பயம் இல்லாமல் கடந்து சென்றால்தான் ஒளிமிகுந்த வாழ்க்கையை பிரகாசமாக உன்னால் வாழ முடியும். அந்த பிரகாசம் உன் கண்களுக்கு மிக பிரகாசமாகவே தெரியும். மிகப்பெரிய சாதனைகளே மிகப்பெரிய வெற்றிகளை உருவாக்கிறது என்பதை புரிந்து கொள் கண்மணியே. வசதி என்பது பணத்தில் மட்டும் இல்லை குழந்தையே. மனதிற்கு நிம்மதியான வாழ்க்கை கூட
மிக வசதியான வாழ்க்கைதான் குழந்தையே. எனவே பணம் மட்டும் இருந்துவிட்டால் நிம்மதி வந்துவிடும் என்று நினைத்து கொள்ளாதே. மனம் நிம்மதியாக இருப்பதுதான் மிகப்பெரிய ஆனந்தமான வாழ்க்கையாகவே இருக்கும். நீ செய்யும் நல்ல நல்ல செயல்களை மற்றவர்கள் பார்ப்பதில்லை, மற்றவர்கள் பார்த்தும் ரசிக்கவில்லை என்பதற்காக உன்னுடைய நல்ல செயல்களை நிறுத்திவிடாதே. ஏனென்றால் சுட்டெரிக்கும் சூரியனை கூட யாருமே நின்று ரசித்து பார்ப்பதில்லை. அதற்காக சூரியனும் உதிக்காமல் பிரகாசமாக இருக்காமல் இருப்பதில்லை. இந்த உலகம் முட்டாள்களை எவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்கிறதோ அதே மாதிரி அறிவாளிகளை மிக சுலபமாக ஏற்றுக்கொள்வதில்லைதான். அதற்காக நீ முட்டாளாகவே இருந்து விடாதே. நாம் பிறருக்கு சொல்லுவது, பிறருக்கு செய்வது வேறு ஒருவர் மூலமாக திரும்பி நமக்கே வந்துதான் தீரும். அது உதவியாக இருந்தாலும் சரி, துரோகமாக இருந்தாலும் சரி, வேறு ஒருவர் மூலமாக நமக்கு திரும்ப வந்தே தீரும். தன்னை பற்றி அதிகமாக அறிந்து கொண்டவன் ஆசைப்பட மாட்டான். இந்த உலகத்தை பற்றி மிக அதிகமாக அறிந்து கொண்டவன் கோபமே படமாட்டான். இந்த இரண்டையும் உணர்ந்து கொண்டவன் வாழ்க்கையில் துன்பம் என்பதை சந்திக்கவே மாட்டான். என் அன்பு பிள்ளையே, எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் தான் உன்னிலேயே இருந்து கொண்டிருக்கிறேனே, பிறகு என்ன பயம் உனக்குள்? நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய். நாளை வியாழன் முதல் உன்னை விலகி சென்றது எல்லாம் உன்னை தேடி வரும் நேரம் நெருங்கி இருக்கிறது குழந்தையே. உன்னோடு உன் சாயிநாதர் இருப்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உருவாக்குவேன். அந்த நேரமும் உன்னை தேடி நிச்சயமாக வரும். கலங்காமல் இரு குழந்தையே. எந்த சூழ்நிலையிலும் உன் சாயி தேவா உன்னை கைவிடவே மாட்டேன். எப்பொழுதுமே நீ எதிர்மறையாகத்தான் முதலில் சிந்தனையை செய்கிறாய். நான் உனக்கு அறிவுரை கூறினாலும் கூறாவிட்டாலும், நீ அதை கேட்காலும் கேட்காமல் விட்டாலும் உன்னுடைய ஆழ் மனதில் ஒரு எதிர்மறை எண்ணங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது பிள்ளையே. அதை உனக்கான எதிர்மறை எண்ணம் என்று சொல்லுவதை விட வாழ்க்கை மீதுள்ள உனக்கான பயம் என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் இத்தனை நிறைவான வாழ்ந்த வாழ்க்கையில் அத்தனை நிறைவான வெற்றியை நீ கண்டதே இல்லை. அதனால்தான் இந்த வாழ்க்கையை பற்றின பயம் உன் மனதில் நிரம்பி இருக்கிறது. என்னாகுமோ ஏதாகுமோ என்று ஒருவித பதற்றமோடே எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறாய். அதனால்தான் உன் மனதில் எப்பொழுதும் எதிர்மறை சிந்தனைகளும் எண்ணங்களும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நீ உன் வாழ்க்கையில் இதுவரை கண்டது எல்லாம் தோல்விகளும் இழப்புகளுமேதான். அதன் தாக்கத்தின் பொருட்டேதான் நீ எந்த ஒரு வேலையை செய்தாலும், எந்த ஒரு பிரச்சனையை சந்தித்தாலும் உன் மனதில் ஒரு விதமான தயக்கமும் பயமும் குடிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் குழந்தையே, இனி அந்த பயம் என் பிள்ளைக்கு தேவையே இல்லை. ஏனென்றால் உன் வாழ்க்கையில் கஷ்டகாலம் முடியப் போகிறது.